ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. பாமகக்குள்ள அன்புமணி விசஸ் ராமதாஸ் அப்படிங்கிற சண்டை அப்படிங்கிற ஒரு உச்சகட்டத்துக்கு வந்திருக்கு. நீங்க ராமதாஸ் பேசிய பேச்செல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு கனமான ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில முன் வச்சிருக்கிறாரு. இதை பத்தி பர்டிகுலரா பேசுறதுக்கு முன்னாடி ஓவரால் அந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆபரேஷன் தைலாபுரம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னா, எனக்கு இந்த தரப்பு எல்லாரையும் நல்லா தெரியுங்க. டாக்டர் சௌமியா அவர்களோட ஃபேமிலி, அவரோட தந்தையார், அவரே இப்போ காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர். ஒரு பெரிய அரசியல் ஃபேமிலியிலேருந்து வருவங்க தான் அன்புமணி அவர்களின் துணைவியார். அன்புமணி அவர்கள் இப்போ டாக்டர் வைக்கிற குற்றச்சாட்டு பொருத்தமா இல்லை. இப்போ மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு ஒரு டாக்டர் தானே வந்து ப்ரொமோட் பண்ணாரு. அப்போ ஏன் அன்புமணி தவறு இழைத்து விட்டேன்னு டாக்டர் இப்போ சொல்றது, அந்த தவறு அவர் எத்தனை தொடர்ந்து இழைச்சிருக்காரு? ஒரு தவறை ஒரு தடவை இழைச்சா தவறுன்னு சொல்லலாம். 2004 மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்காரு, தவறுன்றாரு. இப்போ அது பிறகு முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்குனது அது அப்போ தவறு இல்லையா? அது பல வருடங்கள் கழித்தாலும் அந்த தவறை திருப்பி செய்யறாரு. சரி, ஒரு வியூகம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு இன்னொருத்தர் காரணம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு மூத்த தலைமுறை, மூத்த அரசியல்வாதி, மரியாதைக்குரியவர். கட்சி வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்ட கட்சி. பன்னீர் சங்கமா இருந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியுங்க. 84 இருந்து நிறைய கூட்டங்கள் பேச போயிருக்கேன். பாமகவை தொடங்கணும், ஒரு கட்சி நமக்காக வேண்டும், பாமகங்கிற பேர் கூட போறலைங்க, நமக்காக ஒரு கட்சி வேண்டும். ஏராளமான பேர் வந்து அதுக்கு குரல் கொடுத்தாங்க. பலரும் வந்து பொருள் உதவி செஞ்சாங்க. குட்டி குட்டி கூட்டமா நடக்கும், நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். பேராசிரியர் தீரன்லாம் அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு. அதுக்கு பிறகுதான் அனைவரின் கூட்டு முயற்சி தாங்க 89 பாமக. ஜான் பாண்டியன் அப்போ வந்து இளைஞரணி தலைவர், பாமகவுக்கு முதல் இளைஞரணி தலைவர். அப்ப எவ்வளவு பிராட் பேஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. ஜான் பாண்டியன் வந்து தென் மாவட்ட அரசியல்வாதி. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை வாழ்த்தி பேச போகும்போது அதுக்கு முந்தைய கூட்டங்கள்ல. அப்போ இயல்பாக வந்து பாமக தோற்றுவிக்கப்பட்ட போது அது அனைவருக்குமான கட்சியாக எண்ணத்தோட தோற்றுவிக்கப்பட்டது. வளர்ச்சி அப்படி ஆகல, அது வேற விஷயம். பலரும் இருந்தாங்க. தலித் எழில்மலை உதாரணமா, மத்திய அமைச்சருங்க அவரு. ஜெயலலிதாமா திருச்சியில் நிறுத்தினாங்க அவரை, பொது தொகுதியில. ஆனா காலம் மாறிடுச்சு, புதிய தலைமுறை அரசியலுக்குள்ள வந்துருச்சு. அவங்களுக்கு அரசியல் அபிலாஷைகள் வேற. 1ஆம் தேதி கட்சியில சேர்ந்துட்டாங்க, 7ஆம் தேதி எனக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டான்னு கேட்கறானா இல்லையா? ப்ரிப்பேர் டு வெயிட் ஒன்லி ஃபார் 1 வீக். 1ஆம் தேதி சேர்ந்தா 7ஆம் தேதி கவுன்சிலர் ஆக முடியுமா, சில பேர் அமைச்சராக முடியுமான்னு கேட்கறவங்களாம் இருக்காங்க. இதுல என்னங்க கட்சியில சேர்ந்து இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு போஸ்டிங்கும் இல்லையம்மாங்க. என்னங்க போஸ்டிங் வேணும்னா 7 நாள் ஆச்சு, இன்னும் அமைச்சராகவே ஆகலையே. அப்படி இருக்கு காலம். காலம் வந்து அவசரம். பொறுமையா சித்தாந்தத்தை எல்லாம் பேசி, நாங்க எங்க காலம் மாதிரி ஊருக்கு சைக்கிள் மிச்சிட்டு போய், அது இப்ப இல்லை. எல்லாம் வந்து இப்ப ஃபார்ச்சூனர்களின் காலம் ஆயிடுச்சு. எல்லாரும் அரசியல்ல ஃபார்ச்சூன் தான் தேடுறாங்க. ஃபார்ச்சூனர்ல ஏறி ஃபார்ச்சூன் தேடுறான். அப்போ டாக்டர் பழைய இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. தலைமையை மாத்தியும் கொடுத்தாச்சு. அன்புமணி அவர்கள் என் ஒரு காலை பிடிச்சிக்கிட்டாரு, சௌமியா அன்புமணி அவர்கள் மறுகாலை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மகனும் மருமகளும் தானே. பெரியவருங்கிற முறையில காலை பிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவர் முடிவை மாத்துங்கன்னு அவங்க வற்புறுத்தி கேட்டிருக்காங்க. இல்ல, அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அவரு. நான் கூட்டணி அதிமுகவோட போகணும்னு சொல்றேன், ஆனா வந்து பாஜகவோட போனோம், மறுத்த நான் என்னை கொல்லி வச்சுதான் நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இது ரொம்ப காட்டமான ஒரு வார்த்தை இருக்கு சார். அது எப்படி? அதுங்க திமுகல இப்படி நடந்துச்சு, ரைட்டா? கலைஞர் வந்து ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராகும் போது அவர் கலைஞர் அவர்கள் அழகிரி அவர்களுக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த பேட்டியில நிறைய குற்றச்சாட்டுகளை அழகிரி பேர்ல வச்சாரு. அதுக்கு பிறகு அழகிரி ரொம்ப நாள் வந்து ஸ்டாலின்லாம் முதல்வராகவே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஊடகங்கள்ல செய்தி தீனியாச்சு. ஆனா அதுக்கு பிறகு பவர் டிரான்ஸ்பர் ஸ்மூத் ஆயிருச்சு.
நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபேமிலியில சில உட்பூசல்கள் இருக்கும். ஏன்னா அரசியல் குடும்பங்கள், அப்போ உட்பூசல் இருக்கும். ஆனா கட்சியோட யாரு வந்து மூத்தவரோ, மிக மூத்தவரோ, அவர் வந்து அதை அப்படியே அப்படியே பேச்சப் பண்ணிடுவார். கலைஞருக்கு அந்த வித்தை கைகூடி வந்துச்சு, டாக்டருக்கு அந்த வித்தை கை கூடல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். டாக்டர் இப்ப திடீர்னு அண்ணா மாதிரி நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட கட்சியை நடத்தினேன்னு நேரம் அண்ணாட்டே போயிட்டாரு. ஆனா டாக்டர் ஒரு விஷயத்த குறிப்பிடறாரு சார். அதாவது கான்ஃபிளிக்ட பொது வெளியில மேடையில வச்சது நீங்க தான் வச்ச, அதை அப்படி வைக்கலாமா, தனி அறையில பேசி முடிச்சிருக்கலாமே அப்படின்றத சொல்றாரு டாக்டர். அது சரிதான், பொது வெளியில வைத்திருக்க கூடாது. ஆனா டாக்டர் அவர்களோட பிரச்சனை என்ன? டாக்டர் அவர்களோட பிரச்சனை, அவர் ஒரு சில நியமனங்கள் ஒரு தலைவர்னு ஆன பிறகு அந்த தலைவரோட சம்மதத்தோட செய்திருக்க வேண்டிய நியமனங்களை அவர் தன்னிச்சையா அறிவிச்சார்ல, அது அவரோட பிரச்சனை தானே. அடிப்படையில ஒரு கட்சிக்குள்ள நீங்க போறீங்க, கட்சி அரசியலுக்குள்ள என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஒரு இளைஞரா சொல்லுங்க. போஸ்டிங் தான் சார் எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே கட்சிக்குள்ள வந்து போஸ்டிங் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ கட்சிக்குள்ள போஸ்டிங் எதிர்பார்த்து கட்சி தலைவரை சுற்றி ஒரு அணி திரண்டுரும் இல்லையா? அது அன்புமணியை சுற்றி தான். அப்புறம் அன்புமணி அவர்களின் ஃபேமிலியை சுற்றி ஒரு அணி திரளும். கிச்சன் கேபினெட்னு அந்த காலத்துல சொல்லுவோம். அடுக்களை அரசியல். இந்த அடுக்களை அரசியல்ல நமக்கு நேரா வாய்ப்பு இல்லாட்டாலும் ஃபேமிலிக்குள்ள ஒரு ரூட்டை பிடிச்சி போனோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. கிடைக்காமலும் போகும், கிடைக்கவும் செய்யும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பல வருடங்களாக டாக்டர் அன்புமணி அவர்கள் அவரது குடும்பத்தை சுற்றி பாமகல ஒரு அணி வந்துருச்சு. டாக்டரை சுத்தி வர்ற ஒரு அணி ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்து ஏமாத்த அடைஞ்சிருச்சு. அவரே தான் அதை ஒத்துக்கிறார். இளங்குமரன், இளங்குமரன் ஃபாதர் சாமானியர்கள் கிடையாது, அவர் ஜி.கே. மணி. அப்ப ஜி.கே. மணி மகன் அவரை வந்து நான் ஒரு பதவி கொண்டு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அன்புமணி அவர்களோட சம்மதம் அதுல தேவைப்படுதில்ல. அவர் அதை ஒத்துக்கிடலைங்கும் போது வேற வழியே இல்லையே. அது போக சட்டப்படி எல்லாமே அன்புமணிட்டு எல்லாம் இருக்கு. சொத்தை பிரிச்சுட்டீங்க, நீங்க முழுசா எழுதி கொடுத்தாச்சு, கிஃப்ட் செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. கிஃப்ட் செட்டில்மெண்ட் ஆன பிறகு திருப்பி நீங்க அதை எப்படி மாத்தி எழுத? பிராக்டிக்கலா வந்துங்க, ஒரு கட்சி ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தா தான் பேர வலிமையே இருக்கும். கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் இருக்கும். அந்த ஒன்னா இருக்கிற மாதிரியான தோற்றமும் இப்ப இல்லாம போகுதுன்ற அதை புரிஞ்சுக்க முடியும் சார். இப்ப இங்க ஒரு கேள்வி என்னன்னா வந்து, இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெறக்கூடிய அணியில போய் ராமதாஸ் அவர்கள் அவரோட தலைமையில பாமக கூட்டணி கரெக்டா அமைக்கும். அதை 2024 மிஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆதகமாக வெளிப்படுத்துறாருன்னு வைங்களேன். இதுக்கு காரணமா 35 வயசுல ஒன்னு அமைச்சர் ஆக்குனது என் தப்புன்னு சொல்றாரு அவரு. அப்ப அன்றைய காலகட்டத்தில் அவர் அமைச்சர் ஆனதுனால அப்ப அவர் செஞ்ச ஊழல் காரணமா இன்னைக்கு பாஜக அவர் வந்து ஒரு வழிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கறத சிம்பலிக்கா சொல்றாரு. அந்த ஒரு நெருக்கடினால நீங்க போயிட்டு அப்படின்னு அந்த விஷயம் சொல்றாரா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வழக்கு தான் வந்து நிலுவையில இருக்கிற வழக்கா தெரியுது. அப்ப டாக்டரே அப்படி சொல்லும் போது அது வந்து அந்த கட்சிக்கான ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய தீராத ஒரு வேதனையெல்லாம் ஏற்படுத்தும். எதிர்கட்சிகள் வாய்க்கு வந்து அவலை கொடுப்பதுங்கிறது சரியான அரசியலா? திரும்புற பக்கம் எல்லாம் தீயை வைப்பது சரியான அரசியலா? டாக்டருக்கு அது எப்படி தெரியாம இருக்கும்? ரொம்ப மூத்த அரசியல்வாதிங்க. நான் பார்த்து பழகிய வகையில மிக மூத்த அரசியல்வாதியாக கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதற்கு அடுத்த நிலைமையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா அண்ணா காலத்துல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வியந்து நிக்கிற ஒரு வரிசையில தான் நாங்க நின்றுக்க முடியும். பத்திரிகையாளர் ஆன பிறகு டாக்டர் கலைஞர், டாக்டர் ராமதாஸ், எம்ஜிஆர் அவர்கள் கூட நாங்க வெளியில இருந்து பார்த்தது மாதிரி தான். ஜெயலலிதா அவர்கள், இவங்களோட நம்ம நெருங்கி பழகி வர்றோம். பல பூசல்களை பார்த்திருக்கேன் நேரடியாக. தீர்க்கவே முடியாத பூசலா இருக்கும். ஜெயலலிதா வெர்சஸ் திருநாவுக்கரசு தீர்க்கவே முடியாத பூசலா இருக்கும். ஆனா ஒரே ஃபேமிலிக்குள்ள பூசல் வரும்போது அது ஏதோ ஒரு வகையில தீர்க்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சமரசத்துக்கு போவாங்க. இப்ப அதுக்காகத்தான் நான் அந்த அழகிரி உதாரணம் சொன்னேன். அழகிரி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில பூசல் ஏற்படும் போது ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதோ ஒண்ணு, அது பூசல் வெளிக்கு வந்துச்சுங்க, வெளி உலகத்துக்கு வந்தது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டன. ஆனால் அது சுமூகமா தீர்க்கப்பட்டது. இன்னொரு சிக்கல் இதுல, அப்போதும் திமுக ஆளுங்கட்சி இல்லை. இந்த பூசல் வரும்போது திமுக ஆளுங்கட்சி இல்லை. இப்பவும் பாமக ஆளுங்கட்சியோ இல்ல அதிகாரத்துல பங்குனோ, மத்திய அதிகாரத்துல மட்டும்தான் டாக்டர் அன்புமணிக்கு பங்கு கிடைச்சது. மாநில அதிகாரத்துல எப்பவுமே கிடைக்கல. இப்ப குரூசியல் ஸ்டேஜ் அவங்களுக்கு. கையில சின்னமே இல்லை. டாக்டரே அதை சொல்றாரு, சின்னமாச்சும் கிடைச்சிருக்கும்ன்றாரு. அப்ப சின்னமே இல்லைன்னு ஆயிருது.
அப்ப சின்னமே இல்லாத ஒரு கட்சிக்கு எந்த கூட்டணியில எவ்வளவு பேர வலிமை இருக்கும்? அந்த சிக்கல் போதுல. புரியுது சார். நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய அட்ரஸ் பண்றீங்க. அவங்களோட பேர வலிமை குறைஞ்சிருச்சுங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. ராமதாஸுடைய அவருடைய பேட்டியை கவனிக்கும் பொழுது அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நடந்ததுக்கு காரணம் என்னன்னா வந்து, நான் முன்னெடுத்த கூட்டம், அந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிக்கிறேன்னா, நான் அப்பவே செத்துட்டேன். அப்படின்ற அளவு ரொம்ப காட்டமா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்ன அந்த அளவுக்கு அன்புமணி கட்டுப்படுத்துறாரு. நான் தருமபுரிக்கு போறேன், அங்க பேசக்கூடாதுங்கிறாரு, பிறகு வந்து யாரையும் சந்திக்க கூடாதுங்கிறாரு, 200 பேர் தான் கூடணுங்கிறாரு. ஒரு எனக்கு நிறுவனருக்கே இவ்வளவு கட்டுப்பாட்டை போடக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டாரா? அவரு ஒரு ஒரு எல்லாத்தையும் பார்த்து ஒரு விரக்தி அடைஞ்ச இடத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு சார். இது எப்படி? இத வந்துங்க, நிறுவனர்கள் தொடர்ந்து ஒரு கட்சியில டாமினேட் பண்ண முடியுமா? மாத்தி கொடுத்த பிறகு. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவரான அந்த காலகட்டம் ஞாபகம் இருக்குங்க. அய்யலூர்ல கூட்டம். அதாவது திண்டுக்கலுக்கு போற வழியில இருக்க ஒரு சின்ன ஊருக்கு. அங்க எனக்கு ஒரு நண்பர் ஜெயபாரதின்னு பெரிய திமுக பெரிய அனுதாபி, கலைஞருக்கு விசிறி. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி மோட்டார் சைக்கிள்ல போறோம். அந்த கூடத்து ஸ்டாலின் ரொம்ப சின்ன பையனா பேசுறாரு. இப்ப இளைஞரணி என்னத்துக்கு? கட்சியே இளைஞர்கள் கட்சி தானே, அதுக்கு எதுக்கு ஒரு இளைஞரணின்னு நான்லாம் உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன். அது 80களில் ஒட்டுன ஒரு காலகட்டங்க. 45 வருஷம், கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி. கலைஞர் எப்போ வந்து ஸ்டாலினை செயல் தலைவராகிறாரு? 2015 காலகட்டம். அதுக்கு எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பாருங்க. அப்ப அதுக்கு பிறகு பல கட்ட பயிற்சி. ஸ்டாலின் அவர்களை வந்து அப்ப இளைஞரணியில தலைவர் பதவி கொடுத்து பயிற்சி, அப்புறம் வந்து மேயராக்கி, அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி, அப்புறம் வந்து அமைச்சராக்கி, அதுக்கு பிறகு துணை முதல்வராக்கி, அதுக்கு பிறகும் வந்து கலைஞர் வந்து தலைவர் பதவியில உட்கார வைக்கல, கட்சி தலைவர் பதவியில. என்ன காரணம்னா அது ஆல் பவர்ஃபுல் போஸ்ட், கட்சி தலைவர் பதவிங்கிறது. ஆனா அதுக்கு பிறகு அவரோட உடல்நிலை, பல்வேறு காரணங்கள், அவர் ரொம்ப இயல்பாக அந்த மாற்றம். அப்போதும் வந்து குடும்பத்துல வந்து சில எதிர்ப்புகள் இருந்தது. இப்போ கனிமொழி வெர்சஸ் ஸ்டாலின் இருந்ததா இல்லையா? ஆனா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப கட்சிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும்னா குடும்ப சண்டை வந்து பொதுவெளிக்கு வரக்கூடாது. டாக்டர் வந்து இப்ப பொதுவெளிக்கு வந்துட்டாரே, அதான் சிக்கல். சார் நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன் சார். எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு. அதாவது கலைஞர் எப்படி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணாரு, இந்த மாதிரி ஏன் ராமதாஸ் ஹேண்டில் பண்ண தவறிட்டார் அப்படின்னு சொல்லி முன்வைக்கும் போது, கலைஞர் கட்சியை கட்டின அந்த கட்டமைப்புங்கிறது வேற, ராமதாஸ் கட்சியை கட்டமைப்பு அந்த கட்டுப்பாடுங்கிறது வேற, அந்த கட்டமைப்புங்கிறது வேற. ரெண்டுத்தையும் பொருத்த முடியாது. அவர் வந்து எல்லாத்தையுமே, கலைஞர் வந்து தன்னோட விஷயத்த எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. பட் ராமதாஸ் அவர்கள் வந்து அது அந்த அளவுக்கு செய்யல. அது அந்த ட்ரஸ்டியா இருந்துச்சு. ட்ரஸ்டியா இருந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட அபிலாஷைகள் காரணமா அதை மாறிடுச்சு. ஆனா கலைஞர் வந்து அது அந்த அளவுக்கு கொண்டு போகல அப்படின்ற மாதிரி சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அறிவாலயம் தனி ட்ரஸ்ட், கலைஞர் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல. அதாவது கலைஞர் வந்து உண்மையிலே அது நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் தான். இப்போ மதிமுக வைகோ போர்க்கொடி தூக்கும் போது திமுக தான் எங்க கட்சி, உதயசூரியன் எங்க சின்னங்கிறது தான் 93, 94 வைக்கப்பட்டது. அதுவும் இன்னைக்கு தேதிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பிரச்சனை போகும்போது கலைஞர் வந்து பக்காவா எல்லாமே அபிடவிட், பக்காவா எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கலைஞருக்கு சாதகமாக, திமுகவுக்கு சாதகமா இருந்துச்சு. சின்ன சேதாரம் கூட அதுல ஏற்படல. வைகோ வந்து மதிமுக தான் கொண்டு வர முடிஞ்சது. மதிமுக இன்னைக்கு வந்து திமுக இருக்கு. அப்ப கலைஞர் அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல ராமதாஸ் கட்சி மற்றும் குடும்பம் அப்படின்னு அது ஒரு பார்வை தான். ஆனா நான் வந்து இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் 85 பிளஸ். வயது வந்து ஒரு தடை. எவ்வளவுதான் நீங்க நீச்சல் குள வீடியோ எல்லாம் போட்டாலுங்க, ஒரு கட்சின்னு வரும்போது அந்த கட்சிக்கான உழைப்பை கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் நம்பர் 1. அந்த நம்பர் 1ஓட ஏஜ் வந்து முக்கியம் இல்லையா? பத்திரிகைலாம் இருக்கிறவங்க எனக்கு சார் நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்ப நம்ம என்னன்னா, இப்ப ராமதாஸ் அவர்களும் ஒரு சாதாரண நபர் கிடையாது, நல்ல பழுத்த அரசியல்வாதி தான். அவரு இப்ப இந்த அளவுக்கு சண்டை போறாரு, பொது வெளியில இவ்வளவு விஷயத்த முன்வைக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவரும் இதோட அடுத்த கட்ட நகரம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்திருப்பார்ல சார். அதை பத்தி எதையும் கணிக்காம அவர் இந்த அளவுக்கு வராரா, இல்ல இது எப்படி ஒரு திட்டமிட்டு இருக்காரு? கணிக்கலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப வந்து போட்டி பொதுக்குழு கூட எப்படி அவர் கூட்ட முடியும்? இப்ப வந்து ஒரு கட்சி பிளவுபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 தரப்பு என்ன சொல்லுவோம், கட்சி எங்களுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு தான் நீங்க போகணும் பஞ்சாயத்துக்கு. சும்மா போலாம், பஞ்சாயத்து போய் சும்மா மனு கொடுத்துட்டு கிடக்கலாம். ஆனா நிஜமாவே
ஒரு கட்சி பாமகங்கிற கட்சி ராமதாஸ் அவர்களுக்கா அன்புமணி அவர்களுக்காங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் சட்ட ரீதியாக அது என்ன முடிவாகும்? இப்ப தலைவர் இவர் தான் சார் இருக்காரு, செயல் தலைவராக தான் அவர் ஆக்கியிருக்காங்க எங்க அன்புமணியை. இவர் எங்க ஆக்கியிருக்காரு? கட்சி வந்து கட்சியோட பொதுக்குழு செயற்குழு தான் அவரை தலைவரை அங்கீகரிச்சு தேர்தல் ஆணையத்தோட எல்லா பதிவுகளும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் பாருங்க. கட்சி பதிவு சட்டம் என்னைக்கு இந்தியால வந்துச்சோ அன்னைக்கே வந்து தேர்தல் ஆணையம் தாங்க முடிவு செய்யுது. அப்போ டாக்டரோ இல்ல ஜி.கே. மணியோ ஃபார் தட் மேட்டர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி டாக்டர் ராமதாஸ் அவரோட கருத்துக்களை எல்லாம் பொதுக்குழுவில் முன் வச்சா விஷயம் இன்னமும் பொதுவெளிக்கு வரும். இன்னும் நிறைய உள்ள இருக்கிற சிக்கல்கள் தெரியும். ஆனா அது என்ன ஒரு லாஜிக்கல் எண்டை நோக்கி போகும்னு நான் கேட்கிறேன். லாஜிக்கல் எண்டு என்ன? ஒண்ணு டாக்டருக்கும் இல்ல அன்புமணிக்கும் இல்ல கட்சி, இல்ல டாக்டருக்கு பாதி கட்சி அன்புமணிக்கு பாதி கட்சி, ஆளுக்கு ஒரு சின்னம், இல்ல டாக்டரோட பெட்டிஷன் ரிஜெக்டடு அன்புமணி தான் தலைவர், அப்படித்தான் ஆகுமே தவிர அன்புமணி பெட்டிஷன் ரிஜெக்டட்னு ஆகாதேன்ற. பல்வேறு கேள்விக்கு விரிவாக உங்களோட கருத்துக்களை வழங்கிருக்கீங்க. இந்த நேர்காணல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார்.